வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஜி டிஆர்பி பிடி பிஆர்டி இம்பார்ட்டண்ட் அப்டேட்டில் அப்பாயின்மெண்ட் அப்டேட் பற்றின ரீசிவி. இப்போ நமக்கு செகண்ட் சிவி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு மட்டும் இது வந்து கவுன்சிலிங்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லை எதுக்காக ரீசிவி, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங்காக தான் இதை கூப்பிட்ருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதில் வந்து நம்ம கால் லெட்டருமே பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த ரெக்வஸ்ட் வீடியோவும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க, என்ன மாதிரி இதை எடுத்துக்க முடியும், அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் டெட்கான டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் நம்மளோட சேனல் வீடியோவில் கமெண்ட் பண்ணாலே கரெக்டான பதில் கிடச்சிரும். அண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த கால் லெட்டரில் கொடுத்துருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் செய்வது தொடர்பாக தனியர்களின் கல்வி தகுதி சம்பந்தமான சான்றிதழ்களை சரிபார்க்க கீழ்காணும் அசல் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களுடன் 2 செட் நகல். ஸோ ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போகணும். 2 செட் நகல்களுடன் 19/11 செவ்வாய்க்கிழமை நாளைக்கு அன்று காலை 10 மணி அளவில் ரிப்பன் கட்டிடம் வளாகத்தில் அம்மா மாளிகையில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க என்ற முகவரிக்கு தனியர்களை நேரில் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அசல் சான்றிதழ்களை திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு இதில் கலந்தாய்வுனோ இல்லை வேறு எதுனோ கண்டிப்பாக கொடுக்க கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கால் லெட்டர். ஸோ இதில் நமக்கு டிஆர்பிலேருந்து கொடுத்துருக்கு, அதாவது சிவிக்கு கொடுத்துருந்த கால் லெட்டர், சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்க கால் லெட்டர். நிறைய பேருக்கு அது வந்து சிவி லெட்டர் அப்படிங்கிறது வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்கிட்டேருந்து போனது. நிறைய பேருக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் போயிருக்கு. சில பேருக்கு கால் மட்டும் பண்ணியிருக்காங்க, மெயிலில் அனுப்பியிருக்காங்க, மெயில் ஐடியை ஃபோன்லேயே வாங்கி மெயிலுக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த நியூஸும் வந்து சொன்னாங்க. ஸோ சில பேருக்கு மெயிலை ரீச் பண்ண முடியாட்டி கூட அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கத வச்சு ஃபோன் பண்ணி அவங்க மெயில் ஐடியை கேட்டு ஆர்டரை வந்து நேரில் அனுப்பியிருக்காங்க. அப்படியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரில் போய் கூட செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் கூட அந்த ஆர்டரை உங்கள் நம்பரை சொல்லி வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்காக செலக்ட் ஆகிருக்கவங்க கண்டிப்பாக நாளைக்கு தவறாமல் வந்து ரிப்பன் பில்டிங் போயிருங்க. அதுதான் இன்றைக்கி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கேட்டிருக்கிறதுல வந்துட்டு லெட்டர் ரிசீவ்டு, வேறு ஏதாவது லெட்டர் ரிசீவ் ஃப்ரம் டிஆர்பியாக இருந்தால் கொண்டு வந்துருங்க. பர்த் சர்டிஃபிகேட், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, 12th யூஜி டிகிரி, பிஎட், எம்எட், அடுத்து டெட்டு சர்டிஃபிகேட்டு, ரெக்வயர்மெண்ட் ஃப்ரம் அடுத்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, முக்கியமான சர்டிஃபிகேட் இன்னும் இருந்தால், அதாவது நீங்கள் ஏதாவது கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த கோட்டா, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐடென்டிஃபிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் இருந்தாலே போதும், இல்லை ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லாமே ஒரிஜினலும் இருக்கணும், எல்லாமே 2 செட் ஜெராக்ஸ் இருக்கணும். இல்லை நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, பர்த் சர்டிஃபிகேட்லனா பிரச்சனை இல்லை, 10th மார்க் ஷீட் இருந்தால் போதும். பர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி உங்களோட அப்பாவோட பேரில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க இதுலனா அந்த டெட்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜிபி, பிஜி எல்லாமே ஒரு வரிசையாக அடுக்கிக்கோங்க. அதை கரெக்டான அது மாதிரி அட்டஸ்டேஷன் போட்டு, அதில் அட்டஸ்டேஷன் கேட்கல இருந்தாலும் நீங்கள் வந்து 2 செட் காப்பி வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் கொண்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோட்டா, ஸோ கம்யூனல் கோட்டாவில் மட்டும் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், இல்லை ஒர்க்கிங் என்ஓசி, ஏற்கனவே வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து இந்த எக்ஸாம் எழுதுனா என்ஓசி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான். யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. அப்படி யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆனதுனால தான் நம்மளை அந்த யூசர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆத்தென்டிக்காக நம்மளுக்கு கூப்பிடுறாங்க. அதனால் யூசர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ராசஸ் ஆகும்ன்ற ஹோப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து
அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் எப்போ கூப்பிடுவாங்க, உடனடியாக கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க வந்து இந்த செலக்ட் ஆனவங்கள திரும்ப ரீசர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போவுமே நடக்கும். அது சிஓடிஓ லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். எந்த யூசர் டிபார்ட்மெண்ட்காக நம்ம செலக்ட் ஆகிருக்கோமோ அந்த யூசர் டிபார்ட்மெண்ட் தலைமையில் அவங்க அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த ஜென்யூனஸ் இதெல்லாமே. அதனால் கண்டிப்பாக இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இதுக்கு அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கூப்பிட்றது சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்ருவாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து கவுன்சிலிங் எல்லாருக்குமே நடந்து முடிஞ்சோன்னே அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ அடுத்து எதுவும் லேட் ஆகாது, இனிமேலும் லேக் ஆகாதுன்னு நம்புவோம். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆலேயோ ஜிஓ ஈக்குவலன்ட் ஜிஓனாலேயோ இருக்கிற இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறோம். அதனால் நம்ம இது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் போயிட்டு வராங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் அதுக்கான தகவலை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.